வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராம் ராம் என்று சொல்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள். பிரதமர் மோடி பேச்சு. கூகுள் நிறுவனத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் புதிய செல்போன் ஆலை முதல் முறையாக அமைப்பதால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தேர்தல் முடிவுக்கு பிறகு சந்திக்க திட்டம். முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை பாஜக ரத்து செய்யும். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா உரை. தென்னிந்திய திருச்சபையின் நிர்வாகத்தில் முடிவுகள் எடுக்க தடை. உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. வார விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1460 சிறப்பு பேருந்துகள். போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. காசாவில் உள்ள மசூதி மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதல், 16 பேர் பலி. தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான முதல் T20 போட்டி. தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி வெஸ்ட் இண்டீஸ் அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராம் ராம் என்று சொல்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் மகேந்திரகாராவில் பிரதமர் மோடி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இந்தியா கூட்டணி வகுப்புவாதம், சாதியவாதம், வாரிசு அரசியல் நிறைந்ததாக இருக்கிறது. ஹரியானாவில் ஒவ்வொருவரும் ராம் ராம் என்று சொல்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ராம் ராம் என்று சொல்பவர்களை கைது செய்துவிடும் என்றார். மேலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தவரை அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட அனுமதிக்கவில்லை. ராமர் கோவில் கும்பாபிஷேக அழைப்பையும் நிராகரித்தது. காங்கிரஸ் இளவரசரின் ஆலோசகர் ஒருவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலுக்கு பூட்டு போட விரும்புவதாக தெரிவித்தார். மேலும் இந்த தேர்தலில் நீங்கள் பிரதமரை தேர்ந்தெடுப்பது மட்டுமன்றி நாட்டின் எதிர்காலத்தையும் முடிவு செய்ய போகிறீர்கள். இடஒதுக்கீட்டை பறித்து தனது ஓட்டு வங்கிக்கு அளிக்க இந்தியா கூட்டணி விரும்புகிறது என்று தெரிவித்த அவர், காங்கிரஸ் கட்சி தனது ஓட்டு வங்கிக்காக நாட்டை பிளவுபடுத்தி 2 முஸ்லிம் நாடுகளை உருவாக்கியுள்ளது என்று தெரிவித்தார். கூகுள் நிறுவனத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் புதிய செல்போன் ஆலை முதல் முறையாக அமைப்பதால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் முடிவுக்கு பிறகு சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற கூகுள் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திற்கு பாஸ்கான் நிறுவன அதிகாரிகளுடன் சென்று தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் பயனாக கூகுள் நிறுவன அதிகாரிகள் தமிழ்நாட்டில் பாக்ஸ்கான் நிறுவனத்துடன் இணைந்து கூகுள் பிக்சல் செல்போன் தயாரிக்கும் தொழிற்சாலையை அமைக்க முதன்முறையாக முன்வந்துள்ளனர். இது தொடர்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்திப்பதற்கு கூகுள் நிறுவன அதிகாரிகள் விரைவில் சென்னை வர உள்ளனர். தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை பாஜக ரத்து செய்யும் என்று அமித்ஷா தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் சித்தார்த் நகரில் பாஜக வேட்பாளர் ஜெகதாம்பிகா பாலுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், பிரதமர் மோடி பயங்கரவாதத்தையும் நக்சல் பயங்கரவாதத்தையும் ஒழித்து கட்டி 130 கோடி மக்களை பாதுகாத்து வருகிறார். ஆனால் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சி தலைவர்கள் தங்கள் குடும்பத்தினரை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார்கள். மத அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிப்பதை அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை பாஜக ரத்து செய்யும் என அமித்ஷா தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் 370வது பிரிவை ரத்து செய்ய நான் நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்த போது ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த மசோதா நிறைவேறினால் பாகிஸ்தானில் ரத்த ஆறு ஓடும் என்று ராகுல் காந்தி கூறிய போது, பிரதமர் மோடி ஒரே நாட்டில் 2 அரசியலமைப்பு சட்டங்களும் 2 சட்டங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது என 370வது பிரிவு ரத்து செய்யப்படும் என்று கூறினார். தென்னிந்திய திருச்சபையின் நிர்வாகத்தில் முடிவுகள் எடுக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. CSE நிர்வகிக்க ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்கவும் சட்ட விதிகளை பின்பற்றி சினாடு நிர்வாகிகள் தேர்தலை நடத்த கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் சினாடு மாடரேட்டர் தேர்தலை நடத்த ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி வி. பாரதிதாசனை தேர்தல் அதிகாரியாக நியமித்து 4 மாதங்களில் தேர்தலை முடிக்க உத்தரவிட்டது. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதை 2 நீதிபதிகள் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு விசாரித்தது. விசாரணையின் இறுதியில் தென்னிந்திய திருச்சபையின் நிர்வாகத்தை கவனிக்கவும் சினாடு பிரதிநிதிகளுக்கான தேர்தல் நடத்தவும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஆர். பாலசுப்ரமணியன், வி. பாரதிதாசன் ஆகியோரை நிர்வாகிகளாக நியமித்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் விசாரணை முடிவடையும் வரை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குழு தேர்தலை நடத்தவும் திருச்சபை நிர்வாகம் தொடர்பான முடிவுகளை எடுக்கவும் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது.
வழக்கு விசாரணை ஜூலை 3வது வாரத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. வார விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1460 சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. முகூர்த்தம் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் உட்பட தென் மாவட்டங்களுக்கு இன்று 535 பேருந்துகளும் நாளை 595 பேருந்துகளும் இயக்கப்படும் என்றும், கோயம்பேட்டிலிருந்து நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு 2 தினங்களுக்கு 130 பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. காசாவில் உள்ள மசூதி மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 16 பேர் பலியாகினர். இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினர் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் உள்ள மசூதியை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. காசா முனையின் மேற்கு கரையில் எகிப்து எல்லையோரம் அமைந்துள்ள அல் சக்ரா மசூதியில் ஹமாஸ் அமைப்பினர் பதுங்கியிருந்து சதி திட்டம் தீட்டி வருவதாக இஸ்ரேல் ராணுவத்திற்கு தகவல் கிடைத்தது. இதனால் அந்த மசூதியை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் ஏவுகணைகளை வீசியும் ஆளில்லா விமானங்களை அனுப்பியும் சரமாரி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 10 குழந்தைகள் உட்பட 16 பேர் கொல்லப்பட்டதாக அரபு நாட்டின் செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. தென்னாப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான முதல் T20 போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி அபார வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்கா அணி வெஸ்ட் இண்டீஸின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு T20 தொடரில் விளையாடி வருகிறது. இந்நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் T20 போட்டி இந்திய நேரப்படி இன்று அதிகாலை நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 175 ரன்கள் குவித்தது. இதில் கேப்டன் பிரெண்டன் கிங் அதிகபட்சமாக 85 ரன்கள் குவித்தார். இதனைத் தொடர்ந்து 176 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 19.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 147 ரன்கள் மட்டுமே குவித்தது. இதன் காரணமாக 28 ரன்கள் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி அபார வெற்றி பெற்றது. நெற்குன்றம் வரலட்சுமி நகர் பகுதியில் ஆக்கிரமிப்பு வீடுகளை அளவீடு செய்ய வந்த அரசு அதிகாரிகளிடம் திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் பொதுமக்களுக்காக பேச்சுவார்த்தை நடத்தியதால் அதிகாரிகள் திரும்பி சென்றனர். சென்னை கோயம்பேடு அருகே நெற்குன்றம் வரலட்சுமி நகர் பகுதியில் பிரபல தனியார் சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் 4 கிரவுண்ட் காலி மனை வாங்கியுள்ளார். இந்த நிலையில் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்கும் அப்பாஸ் அலி என்பவர் மூலம் வாங்கியுள்ள இடத்தின் அருகே 144வது வார்டில் 46 வீடுகளும் 145வது வார்டில் 29 வீடுகளும் ஆக்கிரமிப்பில் உள்ளதாகவும், இந்த வீடுகள் புறம்போக்கு இடத்தில் உள்ளதால் அவற்றை அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் அப்பாஸ் அலி பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அதனை விசாரித்த நீதிமன்றம் அந்த பகுதியில் உள்ள வீடுகளை அளவீடு செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. உத்தரவின் பேரில் அளவீடு செய்ய வந்த அரசு அதிகாரிகளை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அறிந்து 145வது வார்டு அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் மற்றும் 144வது வார்டு திமுக கவுன்சிலர் ஸ்டாலின் ஆகியோர் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் கவனத்திற்கு எடுத்து சென்று பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என பொதுமக்களிடம் தெரிவித்தனர். பொதுமக்களுடன் இணைந்து இரு கவுன்சிலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதால் அளவீடு செய்ய வந்த அரசு அதிகாரிகள் திரும்பி சென்றனர். குடியாத்தம் காமராஜர் பாலத்தின் அருகில் சாலை விரிவாக்க பணிகள் மீண்டும் துவங்கியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் காமராஜர் பாலம் அருகில் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே காமராஜர் பாலத்தின் ஒரு பகுதியை பொதுப்பணித்துறை அதிகாரி கோபி தலைமையிலான குழுவினர் இடிப்பதாக தகவல் பரவியதை அடுத்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அப்பகுதியில் திரண்டனர். அப்போது பொதுப்பணித்துறையினர் சாலை விரிவாக்க பணிகள் குறித்து முறையான விளக்கம் அளித்ததை தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதையடுத்து காவல்துறையினர் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தாய்லாந்தில் நடைபெற்ற சவுத் ஆசியன் பசிபிக் யோகா மற்றும் சிலம்பம் போட்டியில் தென்காசியை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கப் பதக்கங்களை வென்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகாவை சேர்ந்த கடம்பன்குளம் கிராமத்தில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் சுபாஷ் மற்றும் அருள் ஆகிய இரு மாணவர்களும் தாய்லாந்தில் நடைபெற்ற சவுத் ஆசியன் பசிபிக் சாம்பியன்ஷிப் யோகா மற்றும் சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு தங்க பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். இந்த மாணவர்களுக்கு கடம்பன்குளம் பகுதி ஊர் மக்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து பதக்கம் வென்ற இரு மாணவர்களும் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், நாங்கள் சென்ற இந்த மே மாதம் 18-19 தாய்லாந்தில் நடந்த ஆசியன் தேர்ட் பசிபிக் ஆசியன் யோகா சாம்பியன்ஷிப்பில் கலந்து கொண்டு முதல் பரிசு தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறோம். சிறுவயதிலிருந்தே நாங்கள் யோகா மீது நிறைய பற்று வைத்திருந்தோம். அதில் படிப்படியாக நாங்கள் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னல் அப்படி கலந்து கொண்டு இப்போ இன்டர்நேஷ்னல் அளவில்
கலந்து கொண்டு நாங்கள் தங்க பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருக்கிறது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலும் இந்தியாவிற்கு நிறைய தங்க பதக்கங்களை வென்று கொடுப்போம் என்று உறுதியளிக்கிறோம். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சே நோ ட்ரக்ஸ் என்ற கருத்தை மையமாக கொண்டு போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் உருளையன்பேட்டை காவல்துறை சார்பில் கராத்தே சங்கம் மற்றும் கேரம் அசோசியேஷன் ஆகியவை இணைந்து சே நோ ட்ரக்ஸ் என்ற கருத்தை மையமாக கொண்டு குற்ற பின்னணியில் உள்ளவர்கள் மற்றும் பள்ளியில் இடைநிற்றல் மாணவர்களுக்கான போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்த கேரம் போட்டியை நடத்தியது. புதுச்சேரி அமலோற்பவம் பள்ளியில் நடைபெற்ற கேரம் போட்டியில் புதுவை மாநிலத்திலிருந்து 10 குழுக்களை சேர்ந்த சுமார் 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். முன்னதாக கேரம் போட்டியை புதுச்சேரி முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் வம்சித ரெட்டி, பக்தவத்சலம், லக்ஷ்மி சௌஜன்யா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் காவலர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். கம்பைநல்லூர் காவல் நிலையம் முன்பு தன் பிள்ளையை காப்பாற்றுங்கள் என சாலையில் விழுந்து தாய் கதறி அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது. தர்மபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அடுத்த கருவேலம்பட்டி சேர்ந்த பழனி என்பவருக்கு பச்சையம்மாள், சத்யா என 2 மனைவிகள் உள்ளனர். பழனி கடந்த 18 வருடங்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் பழனி குடும்பத்திற்கும் அவரது அண்ணன் நடராஜ் குடும்பத்திற்கும் இடையே நில தகராறு காரணமாக முன்விரோதம் இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி இரு தரப்பினரும் இரும்பு பைப், அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் மோதி கொண்டனர். இதுகுறித்து கடம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பெயரில் இருதரப்பை சேர்ந்த சங்கர், வேடியப்பன், காளியப்பன், நடராஜ், மாது, சத்யா, பச்சையம்மாள், மணி, வெங்கடேசன், சக்கரை, பூவரசன், முத்து ஆகியோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது காவல் நிலையத்தில் பழனியின் மகன் வெங்கடேசனை காவலர்கள் தாக்கியதில் உடல்நலக்குறைவு காரணமாக வலிப்பு ஏற்பட்டது. இதனை கண்டித்து உறவினர்கள் கம்பைநல்லூர் காவல் நிலையம் முன்பு சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். அப்போது தன் பிள்ளையை காப்பாற்றுங்கள் என சாலையில் விழுந்து தாய் கதறி அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது. சுந்தர சோழபுரம் கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் தெய்வநாயகி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வாடிவாசலை கொண்ட மாவட்டமாகவும் எண்ணற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் மாவட்டமாகவும் புதுக்கோட்டை திகழ்ந்து வருகிறது. அதை பறைசாற்றும் விதத்தில் இந்த ஆண்டில் முதல் ஜல்லிக்கட்டு தச்சங்குறிச்சியில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியை அடுத்த சுந்தர சோழபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மலையப்பெருமாள் கோவில் ஸ்ரீ ஐயனார் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியை இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் தெய்வநாயகி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஜல்லிக்கட்டு போட்டியில் 500 காளைகளும் 150 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இதில் ஜல்லிக்கட்டு காளைகள் உரிய மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு தகுதியான காளைகள் மட்டுமே வாடிவாசலுக்குள் அனுமதிக்கப்பட்டது. அதேபோல் மாடுபிடி வீரர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வாடிவாசலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். வாடிவாசலில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். குன்றத்தூரில் தனியார் பள்ளி பேருந்துகளை ஸ்ரீபெரும்புதூர் ஆர்டிஓ சரவணக்கண்ணன் ஆய்வு செய்தார். ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் குன்றத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட 329 தனியார் பள்ளி பேருந்துகள் ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. இதில் ஸ்ரீபெரும்புதூர் ஆர்டிஓ சரவணக்கண்ணன், குன்றத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் சுந்தரமூர்த்தி, வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ஏழுமலை ஆகியோர் பங்கேற்று தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்தனர். அப்போது பள்ளி வாகனங்களில் அவசர கால வழி, மருத்துவ உபகரணங்கள், தீயணைப்பு கருவி, மாணவர்கள் சென்று வரக்கூடிய படிகட்டுகள்,
மேலும் கண்காணிப்பு கேமராக்கள் முறையாக உள்ளதா என ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்த தனியார் பள்ளி வாகனத்தில் ஏறி ஆய்வு செய்த போது சீட்டுகள் அனைத்தும் தூசிகளாக இருந்ததை கண்ட ஸ்ரீபெரும்புதூர் RTO சரவணக்கண்ணன், நல்லா இருந்த பேருந்தின் உள்ளே சென்ற போது எனக்கு ஆஸ்துமா சரியாயிடுச்சு என்றும், ஆஸ்துமா நோயாளிகளை பேருந்தில் உட்கார வைத்தால் அவர்களுக்கும் ஆஸ்துமா சரியாகிவிடும் என நக்கலாக பள்ளி வாகனங்களை கண்காணிக்கும் ஊழியர்களுக்கு கண்டிப்புடன் அறிவுறுத்தினார். கோவை AJK கல்லூரியில் வேலைவாய்ப்பை உருவாக்கும் நோக்கத்தில் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகள் துவங்குவதாக முனைவர் அஜித்குமார் லால் தெரிவித்துள்ளார். இளம் தலைமுறை மாணவர்களின் நவீன கால தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உதவும் வகையில் PCA கணினி பயன்பாட்டில் கல்வியின் மிகைப்படுத்தப்பட்ட காட்சி கோவை AJK கல்லூரியில் அறிமுகம் செய்யப்பட்டது. இதில் மாணவர்கள் தங்களது கூடுதல் திறன்களை வளர்த்துக் கொள்ளும் விதமாக AR மற்றும் VR சார்ந்த உபகரணங்கள் கொண்ட எக்ஸ்பீரியன்ஸ் மையமும் துவங்கப்பட்டது. இது குறித்து கல்லூரியின் செயலர் முனைவர் அஜித்குமார் லால் மோகன் பேசினார். அப்போது மிக முக்கியமாக வளரும் தலைமுறைகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய நோக்கத்தோடுதான் இம்மாதிரியாக தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகள் துவங்கப்படுவதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கல்லூரியின் துணை முதல்வர், டீன், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், ஊழியர்கள், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் சித்திரை சாவடி அணையில் பொதுமக்கள் குளித்து மகிழ்ந்தனர். கோவை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மாலை வேளைகளில் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் நீர்நிலைகள் நிரம்ப துவங்கியுள்ளன. இந்நிலையில் கோவையில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நொய்யல் ஆறு செல்லும் வழித்தடமான சித்திரை சாவடி அணையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நீர்வரத்து துவங்கியதால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் குளித்து விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். அது மட்டுமின்றி அவ்வழியாக செல்லும் பொதுமக்களும் குடும்பத்துடன் சித்திரை சாவடி அணையில் குளித்து வருகின்றனர். அதே சமயம் கனமழை பெய்கின்ற காலங்களில் சில நேரத்தில் இங்கு நீரின் ஓட்டம் அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டத்தில் ரேஷன் கடைகளுக்கு தரமற்ற முறையில் வந்த 90 டன் துவரம் பருப்பை நுகர்பொருள் வாணிய கழகத்தினர் திருப்பி அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டத்தில் 1416 ரேஷன் கடைகள் உள்ளது. இந்த ரேஷன் கடைகள் மூலம் சுமார் 7 லட்சத்திற்கும் மேலாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை, மண்ணெண்ணெய், துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் போன்ற உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தேர்தல் விதிமுறை அமலில் உள்ள காரணத்தால் துவரம் பருப்பு, பாமாயில் போன்ற பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடலூர் மாவட்டம் முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளுக்கு இந்த மாதம் வழங்க வேண்டிய பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு விநியோகம் செய்யவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கடலூர் நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கிற்கு தனியார் நிறுவனத்திடமிருந்து 90 டன் துவரம் பருப்பு வந்தது. இதனை பரிசோதனை செய்த அதிகாரிகள் துவரம் பருப்பு தரமற்ற முறையில் இருந்ததை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து தரமற்ற துவரம் பருப்பை குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்தால் அரசிற்கு அவப்பெயர் ஏற்படும் என கருதி தற்போது துவரம் பருப்பை திருப்பி அனுப்பும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் காட்டு யானை தாக்கியதில் கல்லூரி காவலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். கோவை வடவள்ளி அடுத்த மருதமலை சாலையில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் பாரதியார் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் வன விலங்குகள் அவ்வப்போது நுழைந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் காட்டு யானை கல்லூரி வளாகத்திற்குள் நுழைந்ததை கண்டு கல்லூரி காவலாளி உட்பட 3 பேர் யானையை விரட்ட முயன்றனர். இதில் யானை தாக்கியதில் 3 பேரும் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை மற்றும் வடவள்ளி காவல்துறையினர் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ஐயப்பன் என்கிற காவலாளி உயிரிழந்தார். யானை தாக்கி காவலாளி உயிரிழந்த சம்பவம் கல்லூரி மாணவர்கள் மற்றும் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜலகண்டாபுரம் பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருந்தவர்கள் மீது தனியார் பேருந்து மோதியதில் முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். சேலம் மேட்டூர் அருகே ஜலகண்டாபுரம் பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக நின்று கொண்டிருந்த செங்குட்டை பகுதியைச் சேர்ந்த தறி தொழிலாளி பொன்னுசாமி என்பவர் தனது மகள் சோபனாவை தர்மபுரிக்கு அனுப்புவதற்கு ஜலகண்டாபுரம் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தார். அப்போது ராசிபுரத்திலிருந்து மேட்டூர் சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஜலகண்டாபுரம் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பொன்னுசாமி, அவரது மகள் சோபனா மற்றும் சவுந்தரராஜன் ஆகியோர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் முதியவர் பொன்னுசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பலத்த காயமடைந்த சவுந்தரராஜன் மற்றும் சோபனாவை ஜலகண்டாபுரம் காவல்துறையினர் மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய தனியார் பேருந்து ஓட்டுநர் ராஜசேகர் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
வைகாசி விசாக விழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள திருக்கோவில்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது காணலாம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த கீழ்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள கங்கையம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக 22ஆம் தேதி மங்கள இசையுடன் கோ பூஜை, கணபதி பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதனையடுத்து கங்கையம்மன், விநாயகர், சுப்பிரமணியர், துர்க்கையம்மன், நவகிரக மூர்த்திகள் மற்றும் புதியதாக அமைந்துள்ள வாராகியம்மன், ஐயப்பன் ஆகிய அனைத்து சாமிகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கங்கையம்மனை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் நாவல் கனியான் மடத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள யாகசாலை மண்டபத்தில் அனுக்கியை மற்றும் விக்னேஸ்வரர் பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. இதனைத் தொடர்ந்து 4 கால யாக பூஜைகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மேளதாள வாத்தியங்களுடன் புனித நீரை கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஐதர்புரம் கிராமத்தில் உள்ள முக்கோட்டி கங்கையம்மன் திருக்கோயிலில் அம்மன் சிரசு ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. அதன் பின்னர் அம்மன் சிரசை பக்தர்கள் தலையில் சுமந்தவாறு முக்கிய சாலைகள் வழியாக சென்றனர். அப்போது பொதுமக்கள் அம்மன் மீது உப்பு மிளகு தூவி தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் சிரசு ஊர்வலத்தின் போது மேளதாளங்கள் முழங்க அம்மனுக்கு சிறப்பு வரவேற்பளித்து அம்மன் சிரசுக்கு மாலை அணிவித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மன்னாடிமங்கலம் கிராமத்தில் கல்லாங்காடு தெருவில் அமைந்துள்ள முத்தையா சுவாமி மாரியம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் விழா தொடங்கியது. அதனை அடுத்து கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை மற்றும் யாக வேள்விகள் நடைபெற்றது. யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மங்கள இசையுடன் சிவாச்சாரியார்கள் எடுத்து சென்று கோபுரத்தின் கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முத்தையா சுவாமி மாரியம்மனை வழிபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமநாயக்கன் பாளையம் இளங்கோநகர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு கடந்த 14ஆம் தேதி முகூர்த்த கால் நடப்பட்டு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பக்தர்கள் அலகு குத்தியும், பெண்கள் அக்னி சட்டி ஏந்தியும், பூங்கரகம் எடுத்தும் முக்கிய வீதிகள் வழியாக சென்று நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாரியம்மனை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு வைகாசி மாத பிரம்மோற்சவ உற்சவ விழா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் CB ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் தாயார் சன்னதிகளில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வழிபாடு செய்தார். தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். முன்னதாக கோவிலுக்கு வந்த துணைநிலை ஆளுநருக்கு கோவில் நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், இந்து அறநிலையத்துறை மற்றும் துணைநிலை ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் கோயில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாடியநல்லூர் புனித புத்தர் ஆலயத்தில் புத்த பூர்ணிமா விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் பாடியநல்லூரில் உள்ள புனித புத்தர் ஆலயத்தில் இந்தோ பர்மா புத்தர் ஆலயம் மற்றும் கலாச்சாரம் சார்பில் நிர்வாகிகள் சேகர், குமார், பாஸ்கர், விஸ்வநாதன், சண்முகம் ஆகியோர் ஏற்பாட்டில் புனித புத்தர் பூர்ணிமா விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புத்தர் மதத்தினர் கலந்து கொண்டு பௌத்த கொடியினை ஏற்றி வைத்தனர். அதன் பின்னர் பஞ்சசீலம் கொள்கைகள் மற்றும் பௌத்த வேதங்களை பக்தர்களுக்கு எடுத்துரைத்தனர். அதன் பின்னர் சீர்வரிசை தட்டுடன் ஆலயத்தின் போதி மரத்தை பெண்கள் சுற்றி வந்து நீர் ஊற்றி புத்தரை வழிபட்டனர். இதில் பாடியநல்லூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட புத்த மதத்தினர்கள் கலந்து கொண்டு புத்தரை வழிபட்டனர். விழாவின் இறுதியில் ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள்.
காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராம் ராம் என்று சொல்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள். பிரதமர் மோடி பேச்சு. கூகுள் நிறுவனத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் புதிய செல்போன் ஆலை முதல் முறையாக அமைப்பதால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தேர்தல் முடிவுக்கு பிறகு சந்திக்க திட்டம். முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை பாஜக ரத்து செய்யும். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா உரை. தென்னிந்திய திருச்சபையின் நிர்வாகத்தில் முடிவுகள் எடுக்க தடை. உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. வார விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1460 சிறப்பு பேருந்துகள். போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. காசாவில் உள்ள மசூதி மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதல், 16 பேர் பலி. தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான முதல் T20 போட்டி. தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி வெஸ்ட் இண்டீஸ் அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.